தொடர்ந்து இணைப்பில் இருக்க இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். திடீர் பாசம் எதற்காக? செல்வ பெருந்தகைக்கு, திருமாவளவனுக்கு, வன்னியரசுக்கு, ரவிக்குமார் உள்ளிட்டோருக்கு ராமதாஸ் மீது ஏன் இந்த திடீர் பாசம் அப்படின்ற ஒரு கேள்வியை அன்புமணி எழுப்பியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? உங்கள் செய்தியாளர் சொல்லுவது சரிதான். அன்புமணி பேச்சிலே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் தர வேண்டியதுதான். காரணம் என்னவென்றால், அன்புமணியை பொறுத்தவரையில் அவர் பாரதிய ஜனதா கூட்டணி என்று முடிவு செய்து விட்டார். பாமக இப்போது 2 அணியாகிவிட்டது என்பது அனைவருக்குமே தெரியும். ஒவ்வொரு ஊரிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2 நிர்வாகிகள் இருக்கிறார்கள். ஒருவர் ராமதாஸ் ஆதரவு, இன்னொருவர் அன்புமணி ஆதரவு. ஒருவர் நீக்கிக் கொள்கிறார்கள் என்றாலும் இனிமேல் அந்த கட்சி ஐக்கியப்பட்டு வேலை செய்வதற்கான வழி இல்லை. ஆக திடீரென்று செல்வ பெருந்தகை அவர்கள், திருமாவளவன் அவர்கள், டாக்டர் ராமதாஸ் அவர்களோடு இணக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று சொன்னாலும் அரசியல் ரீதியாக ஒரு இணக்கம் தெரிகிறது. அந்த இணக்கம் அது திமுக கூட்டணியை நோக்கித்தான் போகிறது. திமுக கூட்டணியிலே விசிக இருப்பதால் பாமகவுக்கு இடமில்லை என்பது விசிகவின் நிலைப்பாடு, பாமக மற்றும் பாஜக. ஆனால் பாமக என்பது டாக்டர் ராமதாஸ் மட்டுமே பாமக என்றானால் திருமாவளவன் மென்மை காட்டலாம் என்பது பொதுவான எதிர்பார்ப்பு. இதிலே திமுக கூட்டணியில இருக்கிற இடங்கள் ஒதுக்கீடு தான் உண்மையான பிரச்சனை. இடங்கள் ஒதுக்கீட்டிலே எல்லா கட்சிகளும் சமரசம் செய்து கொண்டால், திமுகவும் இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்தால் மேலும் 2 கட்சிகளை அங்கு இணைப்பதற்கு வழி இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை 200 சீட்டு என்கிற இலக்கோடு செயல்படுகிறார்கள். நமக்கே தெரியும், 200 இடங்களை வெற்றி பெறுவதென்றால் ஏராளமான கூட்டணி சமரசங்களை செய்து கொள்ள வேண்டியது வரும், கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்த வேண்டியது வரும். அப்படி என்றால் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவுக்கு அது எந்த பெயரிட்டு அழைக்கப்பட்டாலும் சரி, திமுகவிலே அதிலே ஒரு இடம் உண்டு என்பதைத்தான் இந்த இணக்கங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. தேர்தல் ஆணையத்துக்கு தான் இது அடுத்த கட்டமாக போகும். ஏனென்றால் தேர்தல் ஆணையத்திலே அந்த காலகட்டத்து கான்ஸ்டிடியூஷன் படி, அதாவது பாமக பேராசிரியர் சீரன் அவர்கள் எழுதி கொடுத்த அந்த கான்ஸ்டிடியூஷன், அந்த காலகட்டத்தில் எனக்கும் நேரடியாக அதிலே தொடர்பு இருந்தது. அதன்படி பார்த்தால் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. அதற்கு பிறகு பல முறை அது திருத்தப்பட்டிருக்கிறது. திருத்தப்பட்ட விதிகளுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் ஒப்புதல் கொடுத்து விட்டதா என்று தெரியவில்லை. எனவே இந்த வழக்கு அல்லது இந்த தாவா தேர்தல் ஆணையத்திற்கு போனால் காலதாமதம் ஆகும் என்பதுதான் எனது பார்வை. அந்த காலதாமதத்தை திமுகவும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும். அதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் அன்புமணி அவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். நன்றி திரு தராசு ஷாம், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.